இப்போ நம்ம எக்ஸாக்டாக ஃபார்மை என்ன பண்ணணும், நமக்கு வந்து ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ்ஸு ஐ சைன் தீட்டான்னு எடுத்துக்கணும். ஓகேங்களா? நமக்கு இது போலா ஃபார்ம் ஜென்ரல் ஃபார்ம் இது. ஆக்சுவலாக இதில் ஆர்ன்றது மாடுலஸ்ஸு. அப்போ மாடுலஸ் ஃபஸ்ட்டு ஆர் வழி கண்டுபிடிப்போம். ஆர் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப்னு நமக்கு ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். சரிங்களா? ரியல் பார்ட் 1 தானே, -1க்கு ஸ்கொயர் பண்ணால் +1 ஆகிடுமா? அதே போல் அடுத்தது நமக்கு அந்த +1 தான். ஏன்னா கோஎஃபிஷியன்ட் மட்டும் தான் இங்கே பண்ண போகிறோம். இமேஜினரி பார்ட் ஐஸ் எடுத்து பண்ண மாட்டோம். அப்போ இங்கேனா அவங்களுக்கு √2 வந்துடும். மாடலஸ் வழிக்கு வந்து √2. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் நமக்கு ஆல்ஃபா வழி கண்டுபிடிக்கணும். ஆல்ஃபா நமக்கு tan inverse ஆஃப் மாடலஸ் ஆஃப் y/x. அப்போ tan inverse ஆஃப் yன்றது இந்த இமேஜினரி பார்ட்டு 1 பை ஏற்பட்ட 1 தான். சைனாக நீங்கள் எடுத்துக்காதீங்க, ஏன்னா மாடலஸ் போடும்போது நீங்கள் சைன் எல்லாமே போடுங்க. எல்லாமே நீங்கள் ப்ளஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்போ tan inverse 1. tan inverse 1 நமக்கு 5/4 இல்லையா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம எந்த கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும் நமக்கு. சின்ஸ் -1 -i lies in the எந்த கோடம் போகலாமா? ரியல் பார்ட்னா எக்ஸ் ஆக்சிஸு, இமேஜினரி சொல்கிறது ஒய் ஆக்சிஸ் எடுத்துப்போம். சரிங்களா? இப்போ நமக்கு ரியல் பார்ட் மைனஸ்ஸு, அப்போ நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வருமா? அடுத்தது இமேஜ் பார்ட்டு மைனஸ், அப்போ உங்கள் டவுனில் போயிடும் இல்லையா? அப்போ என்ன கோஆர்டினேட் நமக்கு பார்த்தீங்கன்னா தேர்டு குவாட்ரண்ட். சரிங்களா? தேர்டு கோடம் வந்துச்சு, அதான் இங்கே போகிறீங்க தேர்டு குவாட்ரண்ட். ஸோ தேர்டு குவாட்ரண்ட் பொறுத்த வரைக்கும் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை. சரிங்களா? தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை. இப்போ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா இந்த 5/4 மைனஸ் பை. அப்போ டினாமினேட்டர் 4 இல்லாமல் இருந்துச்சுன்னா இங்கே பை வருமா? -4π. அப்போ சப்போஸ் -3π/4 நமக்கு தீட்டா நமக்கு இங்கே கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? இப்போ என்ன பண்ண நமக்கு வந்து அந்த ரெக்டாங் ஃபார்ம் ஃபுல்லாக மாற்ற வேண்டியதான். இப்போ -1 -i ஈக்குவல் டு ஆர் வெளியானது வந்து √2 இன்ட்டு காஸ் தீட்டா என்னது காஸ் ஆஃப் 5/4 ப்ளஸ் என்னது ஐ சைன் ஆஃப் -3π/4. நெக்ஸ்ட் நமக்கு கூட இப்போ நமக்கு அந்த ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்குது. நமக்கு ட்ரிகாமெட்ரி பொறுத்த வரைக்கும் காஸ் ஆஃப் -θ ஈக்குவல் டு ப்ளஸ் காஸ் தீட்டா. சரிங்களா? அதே போல் சைன் ஆஃப் -θ ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. சரிங்களா? அது யூஸ் பண்ணிங்க வரும் √2 இது ப்ளஸ் ஆகிடும் இல்லையா? காஸ் 3π/4 இது நான் மைனஸ் ஐ சைன் 3π/4. சரிங்களா? இப்போ என்ன பண்ணுங்க 2kπ ஆட் பண்ணுங்க. இப்போ காஸ் ஆஃப் 2kπ ப்ளஸ் 3π/4 மைனஸ் ஐ சைன் 2kπ ப்ளஸ் 3π/4. சரிங்களா? k belongs to z. இந்த சம் முடிஞ்சிச்சு நமக்கு. சரிங்களா? அதுவும் இந்த நான் வச்சுங்கிறது இப்போ சப்போஸ் நமக்கு வந்து சன் ரிவர்ஸில் போகிற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டெப்லேருந்து நமக்கு இந்த ஸ்டெப் போகிற மாதிரி இருக்கும். அது காஸ் ஆஃப் 3/4 மைனஸ் ஐ சைன் வந்துச்சுங்க. அப்போ இமேஜின் பார்ட் மைனஸ் தானே அர்த்தம் இருக்குது. இந்த ஆர்குமெண்ட்டில் மைனஸ் இருக்கும் அவ்வளோதான். சரிங்களா? நீங்கள் இமேஜ் பார்ட் ப்ளஸ் போட்டு உங்களோட ஆர்குமெண்ட்டில் நீங்கள் மைனஸ் எடுத்துக்கலாம். சம் வரும் உங்களுக்கு அந்த ரிவர்ஸில் வரும். அப்போ யூஸ் ஆகும் அந்த கான்செப்ட் உங்களுக்கு. சரிங்களா? நான் வச்சுங்க. சரி, அது ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் போலார் ஃபார்மில் இருக்கும்போது மல்டி பண்ணும்போது டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணலாம், நமக்கு இந்த இமேஜ் பார்ட் மைனஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணோம், அது ஆர்குமெண்ட்டில் மைனஸாக போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இடத்துல இந்த ப்ளஸ் போட்டும் எடுத்துடும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்மில் இருக்கும்போது நீங்கள் மல்டிபிளாக டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ இதிலே நமக்கு வந்து ரெண்டாவது சமத்துக்கு அந்த எக்ஸாம்பிளே அது போயிடலாம். 1 + i√3. சரியா? உங்களுக்கு ஐடியா கிடச்சிரும்னு நினைக்கிறேன். இந்த சம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், ஆக்சுவலாக அது போலார் ஃபார்மாக எடுத்துக்கணும், இந்த ஜென்ரல் ஃபார்ம் எடுத்துக்கணும். அதில் ஆர் வேல்யூ ஃபஸ்ட்டு மாடல்ஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன பண்ணோம், இந்த தீட்டா கண்டுபிடிக்கணும். இது அப்புறம் அந்த ஜென்ரல் ஃபார்மில் சப்ஸ்டிட் பண்ணோம். அவ்வளோதான், ஒன்றுமே கிடையாது. இதில் இப்போ லெஃப்ட் எடுத்துக்குவோம். 1 + i√3 ஈக்குவல் டு ஜென்ரல் ஃபார்ம் வந்து ஆர் காஸ் தீட்டா ப்ளஸ் என்னது ஐ சைன் தீட்டா. இது ஃபஸ்ட்டு மாடலஸ் ஆர் கண்டுபிடிப்போம்.
அது ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் ப்ளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் 1 தானே, ஸ்கொயர் பண்ணால் 1 தான். இமேஜினரி பார்ட் வந்து √3, அதை ஸ்கொயர் பண்ணால் 3. சரிங்களா? அப்போ √4 வருமா? இது ஸ்கொயர் எடுத்தால் நம்ம ஆகும் 2 இல்லையா? இப்போ மாடலஸ் வரை கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் ஆல்ஃபா போகலாமா? அப்போ ஆல்ஃபா இது வந்து ஃபார்முலா tan inverse ஆஃப் மாடலஸ் ஆஃப் y by x. அப்போ tan inverse ஆஃப் மாடலஸ் y வந்து இமேஜினரி பார்ட்டு, அப்போ √3 by ரியல் பார்ட்டு 1. அப்போ tan inverse ஆஃப் √3 வேல்யூ நம்ம உங்களுக்கு வந்து π/3 வருமா? ஏன்னா 6 டிகிரியில் π/3. இப்போ டீட்டா கண்டுபிடிச்சு நம்ம என்ன கோடன் போகணும் இல்லையா? சின்ஸ் 1 + i√3 lies in the, இது ரெண்டும் ப்ளஸ் தான் இருக்குது. இப்போ கண்டிப்பாக ஃபஸ்ட் குவாட்ரண்ட் தான். சரிங்களா? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட். therefore ஃபஸ்ட் குவாட்ரண்ட் டீட்டா தெரியும் உங்களுக்கு ஆல்ஃபா இல்லையா? அப்போ π/3. அப்போ therefore 1 + i√3 equal to வந்துடும் r வேல்யூ 2வா, cos ஆஃப் டீட்டா வந்து π/3 ப்ளஸ் என்னது i sin π/3. நெக்ஸ்ட் நம்ம 2k ஆட் பண்ணுங்க. இப்போ 2 into cos of 2k pi plus π/3 plus i sin 2k pi plus π/3. இந்த k belongs to z. சரிங்களா? ஓகேங்களா? அதாவது இது ரொம்ப ஈஸியாக அது ஃபாலோ கன்வெர்ட் பண்ணுறது. சரிங்களா? நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க.